நல்லது செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி, டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 6:35 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 6:50 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:50 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. மேஷம் ராசி நேயர்கள், இன்று மதிய நுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சிகளுக்கான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். நிதி தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக்கூடும். தொழிலும் அற்புதமாக இன்று வளரக்கூடுங்க. சமூக அந்தஸ்து இன்று ஏற்படக்கூடும். எதிலும் இன்று உயர்வு உண்டாகக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும். தாயின் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லுங்க. நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். வாடிக்கையாளர் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க கொடுங்க. சம்பள உயர்வும் கண்டிப்பாக வரக்கூடும். பண வரவு எதிர்பார்த்தபடி அமைந்துவிடக்கூடும். இன்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்கால முன்னேற்றத்திற்கு சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் ஆழ்ந்த நித்திரையில் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. காதல் போன்ற விஷயங்கள் சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். பாடங்களையும் நன்கு படிப்பீர்கள். படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது சிறப்பு. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வியாபாரம் முன்னேற்ற கருதி எடுத்த முயற்சிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக உருவாகக்கூடும். இன்று நீங்க மதிய நுட்பத்துடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. தாயின் தேவைகளை இன்று நீங்க பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். பரணி கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்க கொடுங்க. கூடுதலாக இன்று உழைக்க வேண்டியிருக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. சமூக அந்தஸ்தில் உயர்வு காண்பீர்கள். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெற முடியும். கிருத்திகை உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நிதி தேவைகள் ஓரளவு இருக்குங்க. பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. எதிலும் புத்தி கூர்மை வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக கைகூடிவிடும். ரிஷபம் ராசினியர்கள் இன்று காரியங்கள் அற்புதமாக கைகூடிவிடும். சிந்தனைகளை வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி மீண்டும் மேலோங்கிவிடக்கூடும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாக்க கொடுங்க. பண வரவும் இன்று சீராக இருக்கக்கூடும். நம்பகத்தன்மை இன்று ஏற்பட கொடுங்க. கோபத்தை குறைத்துக் கொண்டு நன்மையுடன் செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக இருக்கும். நிலவில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடியும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக கையில் வந்து சேரக்கூடும். இரவும் பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் இன்று ஏற்படக்கூடும். வீண் மனக்கவலை ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் விவாதங்கள் மட்டும் செய்ய வேண்டாம். முயற்சிகளில் கூடுதல் வெற்றி இருக்குங்க. பெண்கள் இன்று இறைவன் வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவில் மிகவும் தெளிவாக எடுக்க வேண்டும்.
குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ள முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், மாணவ கண்மணிகள், சாதிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்ற நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சிந்தனைகளை வெற்றி ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக நல்லது. ரோகிணி, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்கள் சிறப்பாக முடிய கொடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் கவலை, வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டது விலகி செல்ல கொடுங்க. முன்கோப்பத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. உழைப்பால் இன்று நீங்க உயரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை, மிகவும் கவனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இன்று நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். இரவும் பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மனக்கவலை இல்லாமல் இருப்பது கொஞ்சம் நல்லது. எதையோ போட்டு நினைத்து கொண்டிருப்பீர்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள், என்ற முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். லாபகரமான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். சிலர் உங்களுடைய நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சை என்று குறைத்துக் கொள்வது மிக நல்லது. நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறுவதற்கு மாற்றுத் திட்டம் கண்டிப்பாக உதவும். சராசரி அளவில் பண வரவு கிடைக்குங்க. வாகனத்தில் பராமரிப்பு செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மற்றவர்கள் மீது பரிவு காட்டும் குணம் மேலோங்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பணம் வருவது சீராக அதிகரிக்க கொடுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க. ஆடை அலங்கார பொருட்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். என்று மிதுனம் ராசினியர்களுக்கு விருந்தினர் வருகை இருக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. பெண்கள் இன்று நயமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும், திட்டமிடுதல் வேண்டும். முடிவுகளில் வெற்றி இருக்கக்கூடும். காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். குழப்பம் அடைய வேண்டாம். இன்று மாணவர்கள் கல்வி பற்றிய புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். படியுங்கள், புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் போலவே எல்லோருக்கும் மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அடுத்தவர் மீது பரிவு காட்டும் குணம் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். இன்று நீங்க விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். வெளியூர் பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். திருவாதிரை, வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சிரமங்கள் படிப்படியாக திறந்துவிடக்கூடும். வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் சரியாக நடக்க கொடுங்க. சராசரி அளவில் பணவரவு கிடைக்கக்கூடும். வாகனத்தில் பொறுமையாக சென்று வர வேண்டும். என்று நீங்க மற்றவர் மீது பரிவு காட்டும் குணம் ஏற்படக்கூடும். புனர்பூசம், நெடுந்தூர பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். திருமண முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆடை அலங்கார பொருட்களை இன்று நீங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நம்பிக்கையுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் இன்பம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பணிகள் முடியாதது எதுவும் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. கடகம் ராசினியர்கள்,
இன்று வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். லாபகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு இன்று மேலோங்கி விடக் கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். தொழில் மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. சிந்தனை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். குடும்ப பெரியவரை அனுசரித்து செல்வது நல்லது. இன்று குடும்பத்தில் சுக சௌக்கியம் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளும் கட்டுக்குள் வரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை காணப்படும். பிள்ளைகளின் அறிவு திறமை இன்று வெளிப்படக்கூடும். அடுத்தவர் பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு இன்று இருக்கக்கூடும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய எண்ணங்களும் வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணிகள் ஆற்ற வேண்டும். காரியங்களை கச்சிதமாக செய்ய வேண்டும். முயற்சியின் மூலம் முன்னேறி செல்ல முடியும். பெண்கள் இன்று புது புது வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் சில பணிகளில் ஈடுபடுவது நல்லது. அபாரமான நினைவாற்றல் வெளிப்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய எண்ணெய் வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. பிள்ளைகளின் அறிவு திறமையை கண்டு மன மகிழ்ச்சி அடைவீர்கள். அடுத்தொரு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள். எதையும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். லாபகரமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். தொழில் மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை இருக்கும். இன்று உங்களுக்கு குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். இன்று மனம் சந்தோஷம் அடையக்கூடும். நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். சுமூகமான உறவும் இன்று வெளிப்பட கொடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்ய வேண்டும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பிறக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. அறிவு திறமை புலப்பட கொடுங்க. குடும்ப பெரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கையில் நீங்க சிரமப்பட்டது கடினப்பட்டது எல்லாம் கண்டிப்பாக மாறுங்க. புதிய தொடர்புகள் கண்டிப்பாக பலம் பெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு சரியாக கொடுங்க. எல்லாம் லாபகரமாகவே நடக்க கொடுங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைய கொடுங்க. வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிலும் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பிடும். மற்றவர்களின் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். புதிய ஆர்டர்கள் வருவது திருப்திகரமாக இருக்கக்கூடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய பொறுப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மனமும் இன்று தெளிவடைய கொடுங்க. நண்பருக்கு கேட்ட உதவியை செய்து கொடுப்பீர்கள். இன்று நீங்க அடுத்த ஒரு விவகாரத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பெண்கள் ஆழ்ந்த சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்முக தன்மையை வெளிப்படுத்துவீர்கள். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். காதல் போன்ற தருணங்கள் வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகள் வெற்றி இருக்கும். முன் பெண் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வர கொடுங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளும் நீல நேரத்தில் ஆடிய அணி வேண்டும். வெளும் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உழைப்பினால் உயர்ந்து காட்ட முடியுங்க. செலவுகளை மட்டும்தான் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சுயமரியாதை இன்று வெளிப்படக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம்.
நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இன்று உங்களுக்கு இன்பங்கள் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று நீங்க சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்று கூட கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது நல்லது. பூரம் எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடும். முயற்சிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். மாற்றங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இன்று நீங்க சோகமாக காணப்பட்டாலும் கொஞ்சம் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடும். மாலை நேரம் உங்களுக்கு நல்ல செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிலும் பொறுமையாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உத்திரம் இன்று மனக்கவலை இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது மிக நல்லது. முயன்றால் முடியாதது எதுவுமில்லை, சாதிக்க முடியும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. எதிர்காலம் சிந்தனை பற்றி என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். லட்சிய நோக்கோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இன்று கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. சங்கடமான சூழல் நிலவினாலும் மாலை நேரத்திற்குள் எல்லாம் சரியாகி மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். செய்யும் செயல்களை கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இயந்திரங்களில் பணிபுரிபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பணிபுரிய வேண்டும். சந்திராஷ்டிரம் இன்னும் முடியலிங்கே இருக்கின்றது. ஆகையால் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் செயல்பட வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். லாபம் சீரான முறையில் தான் வந்து கொண்டிருக்கும். பெரிய அளவு பிரச்சனைகள் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே பழகுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். நண்பரிடம் கேட்ட உதவி தாமதமாகத்தான் கிடைக்கும். பணிகளில் நம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை சீராக இருக்குங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். புதிய பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அரசியல்வாதிகள் பெரிய ஆதரவுகளை இன்று பெற முடியுங்க. சுயமரியாதை என்று கூடிவிடும். சுறுசுறுப்பும் மேலோங்கி விடக்கூடும். எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. என்று சிந்தனையை நீங்கள் ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவது மிக நல்லது. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். செயல் திறமை மூலம் கடினமான பணிகளையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். சங்கடங்கள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். மன இறுக்கமாக இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் ஆசைகள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த நாளை நீங்கள் இனிமையாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் எழுந்து பெண்ணு சரியாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை என்று மேலோங்கி விடக் கொடுங்க. கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று நீங்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவது மிக நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடும். பணிகளில் நம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள். நண்பரிடம் கேட்ட உதவி கண்டிப்பாக இருக்குங்க. என்று உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அஸ்தம் என்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சந்தித்த நபர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். சித்திரை என்று முகம் தெரியாத நபரிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தொழில் முன்னேற்றம் என்று ஏற்பட கொடுங்க. சிந்தனை ஒருநிலைப்படுத்தி ஈடுபடுவது நல்லது. நண்பரிடம் கேட்ட உதவி கண்டிப்பாக இருக்கும். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு சுய மரியாதை கொடிவிடுங்க. அது மட்டுமில்லை, அரசியல்வாதிகளின் தொடர்பு ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. துலாம் ராசி நேயர்கள் என்று நீங்கள் பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள்.
எதிர்வரும் சூழ்நிலை உங்களுக்கு சங்கடத்தை உருவாக்கினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். மனசாட்சிப்படியும் இன்று நடந்து கொள்வீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசிப்பீர்கள். இன்று நல்ல நண்பர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் வருகின்ற குளறுபடியை மாற்று உபயத்தால் சரி செய்வது நல்லது. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. பிறர் பொருளை பாதுகாக்கும் பொறுப்பை மட்டும் ஏற்க வேண்டாம். என்று குடும்பத்தில் மகிழ்ச்சி கலைக்கட்டும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக் கொடுங்க. எதிலும் நெருக்கம் உண்டாக கொடுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இயந்திரங்களை பிரயோகிக்கும் பொழுது கவனமாக பிரயோகிக்க வேண்டும். பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக திறந்து விடக்கூடும். உற்றார் உறவுகள் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். குறைகள் அகல குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுங்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். சேமிப்பாக மாற்ற வேண்டும். சுய மரியாதையை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். காதலை பொறுத்தவரைங்க மன கஷ்டமாக இருந்த நிலை மாறி சந்தோஷம் கொடுங்க. காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். இல்லத்தில் கலந்து பேசுவதுதான் சிறப்பு. முயற்சி பண்ணுங்கள். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வியும் அமைந்து விடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் மிகவும் சூடுபிடிக்க தொடங்கும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிறைவேறாத பணி கண்டிப்பாக நிறைவேறுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக களை கட்டும். சுவாதி. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. எதிர் வருகின்ற சூழ்நிலை கொஞ்சம் சங்கடத்தை உருவாக்கம் பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எதிலும் உங்களுக்கு நெருக்கம் உண்டாக கொடுங்க. இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக திறந்து விட கொடுங்க. நல்ல எண்ணங்கள் என்று வெளிப்படக்கூடும். ஆன்மீக பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. விசாகம். நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். கருத்து வேற்றுமை இல்லாமல் பார்த்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. கூடுதல் பண வருமானத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று செய்யும் பணிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த பாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று நீங்க திறமைகளால் சாதிக்கும் நாளாக இருக்கக்கூடும். முக்கிய முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு ஓரளவு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். மறைமுக விமர்சனம் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதிர்வரும் சூழ்நிலை உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடத்தை உருவாக்கி கொடுங்க. குறைகள் அகல குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். உற்றார் உறவினர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். பயணத்தால் நல்ல பலன் உண்டாக கொடுங்க. வீடு இடம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் சிறிது முயற்சிகளுக்கு பின்னர் நடைபெற கொடுங்க. தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்து சீராகும். ஆனால் பழைய வாக்கிகளை வசூலிப்பதற்கு அலைய வேண்டி இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டியவை தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. தொழில் எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் கிடைக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு கடன் பிரச்சனை தீர்த்து விடுவீர்கள். இருந்தாலும் ஓரளவு பணப்புழக்கம் இருக்கத்தான் செய்யும். நல்ல விதமாக பணத்தை செலவிட வேண்டும். என்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ளிட வேண்டாம். பெண்கள் இன்று ஆழ்ந்த உறக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுவீர்கள். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நல்லது கெட்டதுகளை சொல்லிக் கொடுங்கள். அது போதுங்க. அவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து செல்லக்கூடும். என்று மாணவர்கள் மற்றவர்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று வீண் விவாதங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டியவை வரக்கூடுங்க. குறைகள் அகலுவதற்கு குலதெய்வத்தை வழிபாட வேண்டும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பயணத்தால் நல்ல பலன் ஏற்படக்கூடும். வீடு இடம் வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எடுக்கும் காரியம் சிறிது முயற்சிகளுக்கு பின்னர் நல்லபடியாக நடைபெற கொடுங்க. என்று உங்களுக்கு கூட்டு முயற்சியால் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தொழில் நண்பர்களை அனுசரித்து செல்வதும் மிக நல்லதுங்க. அனுஷம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டியவை வரக்கூடும். யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். என்று தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் என்று மேலோங்கி விட கொடுங்க. என்று எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். நல்ல சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கேட்டை. நிம்மதியான சூழல் இருக்குங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயர கொடுங்க. நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் இப்பொழுது கிடைக்க கொடுங்க. இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று சிரமங்களை ஓரளவு சரிக்கட்டி முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தனுசு ராசினியர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியமும் கண்டிப்பாக கூடிவிடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ஆன்மீக பெரியோரின் ஆசையும் கிட்டும். பிள்ளைகளால் அந்தஸ்து உங்களுக்கு உயர கொடுங்க. பிரபலமானவரின் நட்பு கிட்டும். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளை செய்ய முன் வருவார்கள். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். சிந்தனை திறனை அதிகப்படுத்துவீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தேவையான வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க. குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். தந்தையின் உடல்நலத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆயுதங்கள் நெருப்புகள் போன்றவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். மறைமுக விமர்சனையும் தாண்டி வெற்றி பெற முடியுங்க. குறை சொன்னவர்கள் இப்பொழுது உங்களை பற்றி நல்ல எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வார்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை, பயப்பட வேண்டாம். பெண்கள் இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இறைவனை முழுமையாக நம்பி எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளையும் உண்டு மழுவீர்கள். பிள்ளைகளை மட்டும் கடிந்து கொள்ள வேண்டாம், விட்டு பிடிவுங்கள். என்று பெண்கள் பாச மழையில் நனையும் நாளாக இருக்க கொடுங்க. திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன்கள் வரக்கூடும். என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லுங்க. என்று மாணவர்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நீங்கள் வாங்கிய கடனும் கண்டிப்பாக அடைத்து விடுவீர்கள். ஆன்மீக பெரியோரின் ஆசைகள் கிட்டுங்க. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பிரபலமானவரின் நட்பு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூராடம். என்று எதிர்மறையாக பேசுவோரிடம் விலகி இருப்பது நல்லது. வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிக நல்லது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரக்கூடுங்க. வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். பயணங்களால் இன்று நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். என்று பிரபலங்களின் நட்பு கெட்டுங்க. என்று பிள்ளைகளால் அந்தஸ்து உயரக்கூடும். நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியும். உத்திராடம். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். தலைமையின் நம்பிக்கை பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்ள முடியும். சிலர் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பது போல் இருந்து கொண்டு தேவையில்லாத சின்ன சின்ன குடைச்சல்கள் கொடுக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதனை மட்டும் சரி கெடுத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. மகரம் ராசினியர்கள் என்ற மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்ல முடியுங்க. தாழ்வு மனப்பான்மையுடன் சில நபர் உங்களிடம் வேண்டுமென்றே பேசுவார்கள். அது உங்களையும் கொஞ்சம் மன கஷ்டத்தை ஏற்படுத்திவிடும்.
உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதனையும் நீங்கள் சரி கட்டிக் கொள்ள வேண்டும். வெளி வட்டாரத்தில் அலைச்சல் கொஞ்சம் கொடுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் மிதவேகத்தை பின்பற்றுவது நல்லது. வியாபார போட்டிகளையும் தாண்டி முன்னேறி செல்ல முடியுங்க. ஓரளவுக்கு இன்று லாபம் கிடைக்க கொடுங்க. சக நண்பர்கள் ஆதரவு கிடைக்கக்கூடும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட கொடுங்க. எடுத்த காரியம் நல்லபடியாகவே நடந்து முடியும். மனக்கவலை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். உடைய புத்திசாலித்தனத்தை இன்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். உடன் இருப்பவர்களை ஆலோசித்து காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் எடுத்து வைப்பது நல்லது. உங்கள் வெற்றிக்கு தடை வராமல் பார்த்துக் கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். வீண் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் முறையாக செயல்படுவது நல்லது. அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. மகரம் ராசினியர்கள் இன்று பேச்சின் மூலம் சாதிக்கும் நாளாக இருக்கக்கூடும். வாக்கு வன்மையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் நம்பிக்கையுடன் போராட வேண்டும். காரியங்களை கச்சிதமாக செய்ய வேண்டும். உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். இன்று காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுத்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. காதல் முழு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று மாணவர்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சியும் இன்று திருமணையாக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் நாள் என்று சொல்ல முடியும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று கவன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்ட முடியுங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மறைமுக விமர்சனங்களும் இருக்கும். அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். யார் உங்களை எது சொன்னாலும் அதனை எந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உடைய பணிகளை செய்வது ரொம்ப நல்லது. திருவோணம். தாய் தந்தையின் உடல் அடக்கத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக தான் செல்ல கொடுங்க. பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய வாய்ப்புகளை இன்று நீங்கள் தேடி வருவீர்கள். காரியத்தில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லும். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். வெற்றி பெறுவதற்கான சூழலை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அவிட்டம். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிலும் உங்களுக்கு விவேகம் கூடிவிடுங்க. கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. என்று உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எதிர்காலம் நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் சீராகத்தான் வந்து கொண்டிருக்கும். பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கு சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பணியில் இருந்த தொய்வு கண்டிப்பாக விலகி செல்லும். தொல்லை தந்தவர்கள் இன்று விலகி செல்ல கொடுங்க. சாதகமான காலகட்டம் என்றே சொல்ல முடியும். புதிய யுக்திகளை இன்று நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துவீர்கள். புத்தி குறும்பிடம் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். ஆராய்ந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசிப்பது ரொம்ப நல்லது. மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் கொஞ்சம் வரும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று சிக்கல்களை சரி செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். என்று உடன் பிறந்தவர்கள் மத்தியில் உயர்ந்து காட்டுவீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. முன் கோபங்கள் இல்லாமல் பேசுவது மிக நல்லது. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். என்று உங்களுக்கு இறை அருள் மிகுந்து காணப்பட கொடுங்க. ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் ருசியான உணவுகளை உண்டு மழுவர்கள். குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்வீர்கள். பெண்கள் இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் சீராக மேம்படும். காதல் சின்ன சின்ன விஷயத்திற்கு கோபத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியை மட்டும் நிலைநாட்டுவது நல்லது. என்று மாணவர்கள் முன் யோசனையுடன் செயல்படுவீர்கள். முடிவில் மிகவும் லாபகமாக இருப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று கூட்டு முயற்சியால் வெற்றி பெற முடியுங்க. விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக சாதிக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும்.
ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. வாக்குவாதங்களை மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். பணியில் இருந்த தொய்வு விலகி செல்லக்கூடும். தொல்லை தந்தவர்களும் விலகி செல்ல கொடுங்க. சாதகமான காலகட்டம் கண்டிப்பாக இருக்கின்றது. புத்தி கூர்மையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. அழிந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நிதானமான ஈடுபாடு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சதயம். முன்பின் தெரியாத நபரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பணியில் இருந்த தொய்வு கண்டிப்பாக விலகி செல்லும். தொல்லை தந்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுடைய பொருளாதாரம் விருத்தி அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. நிலவில் உள்ள பணம் வரக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கடந்த 2-3 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் உற்சாகம் கொடுங்க. மனமும் சந்தோஷம் அடைய கொடுங்க. உடன் நலமும் என்று சீராக கொடுங்க. தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. என்று நீங்க வியாபார தொடர்பு பலம் பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மேனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். கடந்த 2-3 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடும். கருத்து மோதல்கள் ஏற்பட்டாலும் விலகி செல்ல கொடுங்க. புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். உடன் நலமும் என்று சீராகும். தடைப்பட்ட வேலைகள் கண்டிப்பாக நல்லபடியாக முடித்துவிடக் கொடுங்க. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரி ஒத்துழைப்பார்கள். என்று குடும்பத்தில் ஒற்றுமை பலப்பட கொடுங்க. நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமையை உருவாக்கிக் கொள்வீர்கள். வெளியில் தங்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்ய முடியும். எது சரி எது தவறு என்று சின்னதாக தடுமாற்றம் ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து இன்று வெற்றி பெறுவீர்கள். குடும்ப நலனை இன்று நீங்க அக்கறையுடன் கவனித்துக் கொள்வீர்கள். மேலும் ராசினியருக்கு இன்று பொறுப்புகள் கூடிவிடும். செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட்டுவிடும். வீண் அலைச்சல் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். அதுவும் நல்ல விதமாக நடக்கும். பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று இறைவன் சரணாகதி அடையும் நாளாக இருக்க கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. காதல் போன்ற தருணங்கள் வெற்றியை கொடுக்கும். மனக்கவலை அடைய வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சுய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். மாணவர்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பெறக்குங்க. நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்களுக்கு மன அமைதி கூடிவிடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு அடைவீர்கள். என்று உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையும் சொகுசு வாழ்க்கையும் ஏற்பட கொடுங்க. நினைத்தது அற்புதமாக நடைபெற கொடுங்க. உத்திரட்டாத்தி. மனக்கவலையாக இருந்தது கண்டிப்பாக மாறும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு பிறக்குங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற கொடுங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தெரிந்துவிடக்கூடும். முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். என்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்பட்டுவிடும். திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் நாளாக இருக்க கொடுங்க. அதற்கான நல்ல செய்திகள் வரக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.
தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.